நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தற்பொழுது நம்மளுடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் யதார்த்த ஜோதிடர் திரு ஷெல்வி அவர்கள் ஃபர்ஸ்ட் வரவேற்றலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் சார்? ரிஷபராசிக்காரர்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, வாய், கழுத்து பகுதி கவனம். அடுத்தது தெய்வ வழிபாடுகளே காளி, சூலினி, பிரித்திங்கரா, உக்ர தெய்வ வழிபாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும். திருப்பதியில் ஒரு இரவு தங்கிட்டு வர்றது பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல மாற்றம் கொடுக்கும். ரிஷபத்திற்கு இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், சுபகாரியங்கள் எல்லாம் டக்குன்னு சித்திரை மாதத்துக்குள்ளே டப்பு 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 டப்புன்னு முடிச்சிடணும். பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் எல்லாம் நீங்கள் நினச்சா முடியும். ரிஷபராசிக்காரங்க ஜவாப் ஜாமீனில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்குமே கொடுக்கக்கூடாது. சொந்தம், பந்தம், அப்பா யாராக இருந்தாலும் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷபத்திற்கு வாக்குவாதத்தால் பிரச்சனை வரும். ஸோ 3 குரங்கு பொம்மையில் இந்த வாய் மூடி இருக்கிற பொம்மை ரிஷபத்துக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயம் ரிஷபத்திற்கு கண்டிப்பாக தேகாரைக்கும் பலப்படும். தேகாரைக்கத்தில் கண்டிப்பாக 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்த இந்த ஒரு பிரச்சனை தீரும். சனி இந்த வருஷம்தான் உங்களுக்கு திருக்கணிதத்தின்படி மார்ச்சிலேருந்து 11ஆம் இடத்துக்கு வரார். அந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனியால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதம் ஏற்படும். என்ன அற்புதம் ஏற்படும்னா 2.5 வருஷத்துக்கு ரொம்ப லெவலில் உங்களை தூக்கி நிறுத்தும். பெரிய லெவலுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். ஆற்றல் மிகு அனுகூலம் கிடைக்கும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீரும். பதட்டம் இல்லாமல் வாழ்க்கை மாறும். அதே போல் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்? வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது வர்றது பார்த்துக்கும். ஃபோன் பேசிட்டு ஓட்டுறதெல்லாம் வச்சிங்கன்னா தப்பு வரும். பெற்றோர் பெரியோருடைய ஹெல்த் ரொம்ப கவனம். உங்களோட ஒரு வயசு பெரியவங்களாக இருந்தாலும் கவனமாக பார்த்துக்கும். அது ரிஷபத்துக்கு எழுதப்படாத ஒரு விதி என்பதை ஞாபகத்தில் வச்சுக்க. தொழிலில் கொஞ்சம் ஏதாவது மாற்றம் வரும். அதை கண்டிப்பாக ஏற்றுக்கணும். இது பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாது எல்லாம் போகக்கூடாது. ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்கன்னா போயிடணும். சில கஷ்டமாக இருக்கும், ஆனால் அப்புறமா பெரிய சக்ஸஸ் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும் ரிஷபத்துக்கு. அதே போல் மனதில் ஆன்மீக சிந்தனை நிறைய வரும். அதெல்லாம் படிப்படியாக நல்லா செய்வீங்க. அதான் மே மாதம் வரைக்கும் சித்திரை முழுவதும் வரைக்கும் சுபகாரியம்லாம் இருக்கேன். சுபகாரியம் வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது எல்லாம் யோசிக்கக்கூடாது. மார்கழி, தை அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. டக்கு டக்குன்னு பண்ணிடணும். குரு ஜென்மத்தில் இருக்கிற காலத்தில் எல்லாத்தையும் இறங்கி பண்ணும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும். அதே போல் படிப்படியாக தேகாரோக்கியத்தில் டாக்டர்லாம் ரொம்ப வருஷமாக சொல்லியிருப்பார், இது பண்ணால் நல்லது உங்களுக்கு. சுயமாக மாத்திரை போகிறது, வேறு மருந்துக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, எல்லா மருந்தும் கரெக்டு தான். ஆனால் இந்த டைமில் ஏதாவது ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஆகிடுவீங்க. ரொம்ப நாள் கஷ்டம் போயிடும். பயமே இல்லாமல் இருக்கலாம். தெம்பாகிடுவீங்க. சின்ன பசங்க மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு தேக ஆரோக்கியத்தில் சரி பண்ணி கொடுக்கும். மரண பயம் நீங்கும். அது போகாதா? மரண பயம் தான் முக்கியம். அது நீங்கக்கூடிய வருடம்.